திருச்சிற்றம்பலம். விநாயகர் துதி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. பஞ்சபுராணம் தேவாரம். தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. திருவாசகம். மெய்தான் அரும்பி விதி விதித்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிந்து உன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே. திருவிசைப்பா. ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பாலிங்கின் திரள் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து கந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. திருப்பல்லாண்டு. மண்ணுகதில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ண நடை மடவால் உமைக்கோன் அடியோ முக்கருள் புரிந்து பின்னை பிறவியருக்கு நேரி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. பெரிய புராணம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் அவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருப்பாவை. மாயனை மண்ணும் வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து போய பிழையும் புகுதவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். விளக்கம். வியப்பிற்குரிய செயல்களை செய்பவன் கண்ணன். மதுராபுரியில் அவதரித்தவன். பெருகி ஓடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை கரைக்கு சொந்தமானவன். ஆயர்குலம் விளங்க பிறந்த அழகிய விளக்கு போன்றவன். தேவகியின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவன். இவனது குறும்பை பொறுக்காத வளர்ப்பு தாய் யசோதை இடுப்பில் கயிற்றை கட்ட அதனால் ஏற்பட்ட தழும்பை உடையவன். அத்தகைய கண்ணனை நாங்கள் நீராடி தூய்மை நிறைந்தவர்களாய் வந்து தூய மலர்களை தூவி தொழுகிறோம். அவன் புகழை வாயினால் பாடி அவனை மனத்தினால் சிந்திக்கிறோம். அப்படி சிந்திக்கின்ற போது ஏற்கனவே செய்த பாவங்களும் எங்களை அறியாமல் இனிமேல் செய்ய போகின்ற பாவங்களும் தீயினில் புகுந்த தூசுபோல் காணாமல் போய்விடும் என்று கூறி உறங்கும் பெண்ணை அழைக்கிறார்கள் தோழிகள். பிள்ளையை பெற்றதனால் அந்த தாய் மற்றவர்களால் போற்றப்பட வேண்டும். தேவகிக்கு கண்ணனை பெற்றதால் பெருமை.
வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து என்னும் சொற்கள் மனம் வாக்கு இவற்றை பற்றி சொல்கின்றன. தூயோமாய் வந்து என்பது உடல் தூய்மை முக்கியம் என விளக்குகிறது. இவ்விதம் மனம், வாக்கு, காயம், அதாவது உடல் மூன்றும் இறைவனிடம் ஈடுபட வேண்டும் என்பதை உட்கருத்தாக சொல்லும் பாடல் இது. திருவெம்பாவை. மாலறியா நான் முகனும் காணாமலை நாம் போலறிவோம் என்றுள்ள பொங்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இதினும் உணராய் கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய். விளக்கம். நறுமண திரவியம் பூசிய கூந்தலை உடையவளே, பாலும் தேனும் போல் தித்திக்கும் சொற்களை பேசுபவளே, திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்றும் அவரது பாதங்களையும் உச்சியையும் காண முடியாத பெருமையை உடையவராய் மலை வடிவாய் நின்றவர் சிவன். ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய். நாம் மட்டுமல்ல, இவ்வுலகில் உள்ள மற்றவர்கள், விண்ணுலக தேவர்கள், ஏன் இன்னும் இடைப்பட்ட உலகங்கள் இருந்தால் அங்குள்ளவர்கள் என அனைவரின் அறிவிற்கும் அப்பாற்பட்டவன் சிவன். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனின் கோலத்தையும் எளியவர்களான நம்மையும் ஆட்கொள்ளும் அவன் சீலத்தையும் பாடி உணர்ச்சி பெருக்குடன் சிவனே சிவனே என்று ஓலமிட்டு நாங்கள் அழைக்கின்றோம். நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறாயே என்று தோழியை எழுப்புகிறார்கள் வந்த பெண்கள். மாலறியா நான்முகனும் காணா என்ற சொற்றொடர் திருமாலும் பிரம்மனும் சிவபெருமானின் அடிமுடி தேடிய புராணத்தை சொல்கிறது. திருமால் லட்சுமியின் கணவர், பிரம்மன் சரஸ்வதியின் கணவர். செல்வத்தாலோ கல்வியாலோ கடவுளை அறிய இயலாது, பக்தியால் மட்டுமே அறிய இயலும் என்பது இந்த கதையின் உட்பொருள். செல்வத்தாலும் கல்வியாலும் விளையும் ஆணவம் கடவுளை அறிய தடையாய் நிற்கும் என்பது இப்பாடலில் உணர்த்தப்படுகிறது. அபிராமி அந்தாதி. ஓம் அபிராமி தாயே உன் பாதம் போற்றி. அபிராமி தாயே நின் பாதம் போற்றி. மோட்ச சாதனம் பெற ஓத வேண்டிய திருப்பதிகம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவதுன் மலத்தால் எழுத்தாமரையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே. இல்வாழ்க்கையில் இன்பம் பெற ஓத வேண்டிய பதிகம். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தமாடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. நெஞ்சம் தியானத்தில் நிலை பெற ஓத வேண்டிய திருப்பதிகம். கண்ணியதுன் புகழ் கற்பது உன்னாமம் கசிந்து பத்திரி பண்ணியதுன் இரு பாதம் புயத்தில் பகல் இரவா நன்னியதுன்னை நயந்தோர் அபயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்புமெம் புவி ஏழையும் பூத்தவளே. புண்ணியம் ஏது என் அம்புமே புவி ஏழையும் பூத்தவளே. வாழ்த்து.
வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக இவ்விடெல்லாம் உலகமெல்லாம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த வாய்ப்பினை கொடுத்த மெய்ப்பொருள் ஆன்மீக மைய குழுவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிகள். நன்றிகள் அம்மா.